பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாத உலகின் 3 மர்ம கதவுகள். உலகில் பல மர்மமாக அடைக்கப்பட்ட கதவுகள் உள்ளன. இந்த வரிசையில் பத்மநாப சுவாமி கோயில் ரகசிய கதவு, தாஜ்மஹாலின் மூடிய அறைகள், பால்ம் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டலின் அறை எண் 873 கதவுகள் குறித்து இங்கு பார்ப்போம். பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாத உலகின் 3 மர்ம கதவுகள். உலகம் முழுவதும் பல தீர்வு காணப்படாத மர்மங்கள் உள்ளன. அவற்றில் சில கட்டடத்தில் உள்ள மர்ம கதவுகளும் அடங்கும். அவை பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாத நிலையில் உள்ளன. அவற்றை சில காரணங்களால் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த கதவின் பின்னால் உள்ள மர்மங்கள் என்ன? அதைத் திறந்தால் பொக்கிஷங்களோ அல்லது ரகசியங்கள் இருக்கின்றனவா என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி உலகில் உள்ள மர்மமாக மூடப்பட்டுள்ள பத்மநாப சுவாமி கோயில் ரகசிய கதவு, தாஜ்மஹாலின் மூடிய அறைகள், பால்ம் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டலின் அறை எண் 873 கதவுகள் குறித்து இங்கு பார்ப்போம். பத்மநாப சுவாமி கோயிலின் மர்மம். பத்மநாபா சுவாமி டெம்பிள் சீக்ரெட் ரூம். இந்தியாவில் உள்ள பத்மநாப சுவாமி கோயில் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் இருந்த சில ரகசிய அறைகளை திறந்து பார்த்தபோது மிக விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் நிறைந்து காணப்பட்டன. இதன் மதிப்பு பல 1000 கோடிகள் என கணக்கிடப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தை 1729 முதல் திருவிதாங்கூர் அரச மாளிகையால் நிர்வகிக்கப்பட்டது. இருப்பினும் கோயில் கருவூலத்தை தவறாக நிர்வகிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் 2011 முதல் அரசு தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டது. அதன் பின்னர் இந்த ஆலயத்தில் இருந்த 6 ரகசிய அறையில் 5 சீல் வைக்கப்பட்ட ரகசிய அறையே திறக்கப்பட்டது. இரும்பு கதவுகள் மற்றும் பெரிய பூட்டுகளால் பூட்டப்பட்டிருந்த இந்த அறையே திறந்து பார்க்கப்பட்டபோது பல பொக்கிஷங்கள் நிரம்பியிருந்தன. ஒரு கதவு மட்டும் திறக்கப்படவில்லை. இந்த அறை கடல் மட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த அறையை திறந்தால் அழிவுகளை சந்திக்க நேரிடும் என நம்பப்படுகிறது. பால்ம் ஸ்பிரிங் ஹோட்டல். பேனிக் ஆஃப் பால்ம் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டல் ரூம் நோ. 873. கனடா நாட்டில் அல்பர்டாவில் உள்ள பால்ம் ஸ்பிரிங் ஹோட்டலின் அறை எண் 873 எப்போதும் மூடப்பட்டே இருக்கும். இந்த ஹோட்டலில் 872 பின்னர் 874 எண் இடப்பட்ட அறை இருக்கும். ஆனால் 873 எண் அறை மட்டும் அணைக்கும் விதமாக ஒரு சுவர் கட்டப்பட்டுள்ளது. இப்போதும் அந்த வெற்று சுவர் தட்டும்போது அங்கேயும் ஒரு கதவு இருப்பது உணரப்படுகிறது. 873 அறை பற்றி ஒரு மர்ம கதை உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு விடுமுறைக்கு வந்த திருமணமான தம்பதிகள் தங்கள் இளைய மகளுடன் அறையை செகின் செய்தனர். ஆனால் அன்று நள்ளிரவில் அறையில் ஏதோ ஒரு மர்மம் கணவனை பைத்தியமாக்கியது. அந்த நபர் தன் மனைவி மற்றும் மகளைக் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த ஹோட்டல் அறை புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டது. இருப்பினும் அந்த அறையில் தங்கிய விருந்தினர்கள் அறையில் அலறல் சத்தம் கேட்பதாகவும் இரத்தத்தின் தடயங்கள் காணப்படுவதாகவும் சில நேரங்களில் தங்களின் உடலில் இரத்தத்தின் தடயங்கள் கூட காணப்படுவதால் ஹோட்டலுக்கு வந்த விருந்தினர்களும் ஹோட்டல் நிர்வாகமும் பயந்தனர். அதன் பின்னர் அந்த ஹோட்டல் அறையை மூடிவிட்டனர். இன்று வரை அந்த 873 எண் அறை மட்டும் திறக்கப்படவே இல்லை. அந்த நபர் தனது மனைவி மற்றும் மகளைக் கொன்று தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹோட்டல் அறையை புதுப்பித்தது. அந்த அறை மீண்டும் மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் வழக்கமாக அங்கு வந்த விருந்தினர்கள் அலறல்களைக் கேட்டனர். இரத்தத்தின் தடயங்கள் காணப்பட்டன. மக்கள் தங்கள் உடலில் இரத்தத்தின் தடயங்களை கூட கண்டனர். உலக அதிசயங்களில் ஒன்றாக இந்தியாவில் இருக்கும் தாஜ்மஹால் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட தாஜ்மஹால் சுவர்களுக்கு பின்னால் சீல் செய்யப்பட்ட சில அறைகள் காணப்படுகின்றன. இந்த தாஜ்மஹாலில் 1089 அறைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு மாடியில் 22 அறைகள் உள்ளன. இதில் பல மர்மமான மூடிய கதவுகள் உள்ளன.